ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபனிஷத் அதில் நாம இருக்கிற பகுதி பூம வித்யா. மந்திரம் 24வது பகுதி. யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா அத யத்ர அன்யத் பஷ்யதி அன்யத் ஸ்ருணோதி அன்யத் விஜானாதி தத் அல்பம் யோ வை பூமா தத் அமிர்தம் அத யதல்பம் தன் மர்த்யம் ச பகவஹ கஸ்மின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மஹிம்னி யதி வா ந மஹிம்னி இதி. சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே 7வது பகுதியில மனப்பாடம் பண்ணி வைக்க வேண்டிய மந்திரத்துல ஒண்ணு இது. முக்கியமான மந்திரம். எத்திர நான்யத் பஷ்யதி. மந்திரம் முழுவதும் மனப்பாடம் பண்ண முடியலனா கூட இந்த வார்த்தைகள் எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானீதி ச பூமா. பிரம்மனுக்கு உண்டான டெஃபினிஷன். இந்த இடத்துல பூமாங்கிறது பிரம்ம. சோ எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி. அப்ப இதனுடைய தமிழாக்கம் என்ன? எந்த இடத்தில் ஒருவன் தன்னை தவிர வேறு ஒன்றை பார்ப்பதில்லையோ கேட்பதில்லையோ, வேறொரு கருவியினால் கேட்பதில்லையோ பார்ப்பதில்லையோ, அது பூமா. வேறொரு அவனை தவிர்த்து அங்கு வேறொரு கருவியும் கிடையாது, பார்க்கறதுக்குண்டான வேறு விஷயமும் கிடையாது. அதுதான் எத்திர நான்யத் பஷ்யதி. இப்போ நாம இந்த இடத்துல போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்ன டெக்னிக்ல உபனிஷத்து இந்த இடத்துல நமக்கு உபதேசம் செய்கிறது. எல்லா இடத்துலயும் அதே மாதிரிதான். நிஷேத முக்க. நிஷேத முக்கம்னா நிஷேதம்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி நமக்கு பிரம்ம தத்துவத்தை இறைவன் புரிய வைக்கிறார். என்னன்னு கேட்டா, இப்போ ஆத்மா அனாத்மா ரெண்டும் பிரிக்க முடியாமல் கலந்து இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, ஒன்றை வார்த்தைகளால் விளக்க முடியும். அனாத்ம விஷயத்தை வார்த்தைகளை கொண்டு விளக்க முடியும். ஆனா ஆத்ம விஷயத்தை வார்த்தைகளை கொண்டு விளக்க முடியாது. ஏன்? வார்த்தைகள் என்ன பண்ணும்? ஒரு லிமிட்டுக்கு உண்டான விஷயத்தை தான் வார்த்தைகளே என்னது? லாங்குவேஜ் இஸ் லிமிட்டட். ஏன்? வாயை திறந்தாதான் என்ன சப்தம் வருது? முன்னா இம். ஒரு இடத்துல ஆரம்பிச்சு லாங்குவேஜ் ஒரு இடத்துல முடியுது. அப்ப இட் இஸ் லிமிட்டட். அனித்யம் லாங்குவேஜ். எனி லாங்குவேஜ் இன் திஸ் வேர்ல்ட் அனித்யம். அனித்தியமான ஒரு லாங்குவேஜ். ஈவன் இட் மே பி a Sanskrit. தேவதா பாஷணமாக இருந்தாலும் இட் இஸ் a language. It has some limitations. அந்த லிமிட்டேஷனோட கூட இருக்கிற ஒரு லாங்குவேஜ் எதை விளக்க முடியாது? சர்வவியாபி, எதனாலும் கட்டுப்படுத்த முடியாது, எங்கும் வியாபித்திருக்கிற, நாட் லிமிட்டட். அப்படி ஒரு விஷயத்த, லிமிட்டடான விஷயம் கொண்டு போய் ரீச் ஆகாது. லாஜிக். லிமிட்டடான ஒரு விஷயம் எதை போய் புரிய வைக்க முடியாது, அது போய் ரீச் ஆக முடியாது. வேர்ட்ஸ் cannot reach that place. ஆத்மா அப்படிங்கிற இடத்த வார்த்தைகளால் சென்று அடைய முடியாது. இட்ஸ் a logic. அப்போ என்ன பண்ணுது? நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆத்மா பிரம்ம தத்துவம், அகம் பிரம்மாஸ்மி. அத வார்த்தைகளால விளக்க முடியாது. அப்ப அது எதோட சேர்ந்து இருக்குது? அனாத்மாவோட சேர்ந்து நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அனுபவத்திற்கு 2 இருக்கு நமக்கு, அறிவுதான் இல்லை.
அறிவுதான் இல்லையே தவிர ரெண்டினுடைய அனுபவம் நமக்கு, ஆத்மா அனாத்மா ரெண்டினுடைய அனுபவம் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்றை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். ரெண்டு ஒன்னா சேர்த்தி வச்சிருக்கோம். அதுல ஒண்ணு ரெண்டினுடைய அனுபவம் நமக்கு இருக்கு. அதுல ஒண்ணுனுடைய அறிவு இருக்கு. சரீரத்தை பத்தின அறிவு இல்லாமையா இருக்குது? இருக்குது. அனாத்மாவை பற்றிய அறிவு இருக்குது. ஆனா ஆத்மாவை பற்றிய அனுபவம் இருக்கிறது. நான் இருக்கிறேன்னு கேட்டா இல்லைன்னா சொல்லுவோம், இருக்குது. ஆனா அது அறியாமல் இருக்கிறது. அனுபவத்துக்கு எட்டுனது, ஆனா அறிவுக்கு எட்டாமல் இருக்கிற இந்த நிலையில், திஸ் இஸ் அ நிலை. இந்த நிலை யார் வர்றா டீச்சிங்க்கு? உபனிஷத் இஸ் கமிங் டு டீச் அஸ். உபனிஷத் குரு, பகவான், ஈஸ்வரகா எல்லாருமே ஒண்ணு. அப்ப சாஸ்திரம் வருது நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? அது லாஜிக் என்ன? அடுத்த லாஜிக் என்ன? எதை வார்த்தைகளால் புரிய வைக்க முடியுமோ அதையெல்லாம் விளக்கி, 3 சரீரம், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், அடுத்து பிரபஞ்சம் எடுத்தீங்கன்னா என்ன? சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், எல்லாத்தையும் எப்படி படிச்சோம் விளக்கமா. கர்மா தியரி, புண்ணியம், பாபம், தர்மம், அதர்மம் எல்லாத்தையும் சொல்லி சொல்றது என்பது அது பர்பஸ் ஆஃப் இதை விளக்குவது என்பது உண்மையில் சரீரத்தை விளக்குவதற்காக உபனிஷத்து சரீரத்தை விளக்கவில்லை. அனாத்மாவை விளக்க வேண்டும் என்பதற்காக உபனிஷத் அனாத்மாவை விளக்கவில்லை. உலகத்தினுடைய படைப்பை சொல்லிக் கொடுப்பதற்காக உலக படைப்பை பற்றி உபனிஷத் பேசவில்லை. ஏன்னா உபனிஷத தாத்பரியம் இந்த உலகத்தை பற்றி விளக்குவதோ சரீரத்தை பற்றி விளக்குவதோ அல்ல. ஆனா அத சொல்லி அது அவசியமற்றதுன்னு என்ன பண்ண முடியும்? விளக்கும் போது ரெண்டு ஒன்னா சேர்ந்துருக்கு. ஒன்ன நம்ம விளக்கி விடுறோம் அப்படிங்கும் போது அது நெகேஷன், நிஷேதம் பண்ணும் போது அவசியமற்ற விஷயத்தை தான் உபனிஷத்து என்ன பண்ணுது? விளக்குகிறது. ஏன் விளக்குது? விளக்குனாதான் வார்த்தைகளால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை சொல்லி விளக்கி அது அவசியமற்றது, அது அநித்தியம்னு சொல்லி புரிய வைக்கும் போது நம்ம மனதுல என்ன நடக்குது? ரெண்டு பிரிஞ்சது அப்படியே கொஞ்சம் பிரியும். சொல்லிட்டோம்னா போதும், அங்க யாரு? ஆத்மா ஸ்வசித்தஹா தானாகவே அதை விளக்குவதற்கு இன்னொரு வார்த்தை தேவையில்லை. அதை விளக்குவதற்கு ஒரு குருவும் தேவையில்லை. அதை விளக்குவதற்கு ஒரு சாஸ்திரம் தேவையில்லை. ஏன்? அதை விளக்குவதற்கு பகவானே தேவையில்லை. ஏன்? அது ஸ்வசித்தக, தனக்கென்று இருப்புடையது. அதுக்கு யாரோட இருப்பு கொடுக்க தேவையில்லை. விளக்க வேண்டி சத்து சித்து ஆனந்த சொரூபக, அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளக்கவும் வார்த்தைகளை கொண்டு நமக்கு தெரிஞ்சு ஒரே வாய் வச்சு வார்த்தைகள் வச்சு தான் விளக்க முடியும். செய்கை வச்சு எதுனாலே எங்களுக்கு கர்மேந்திரியா எதை கொண்டு அதை என்ன பண்ண முடியாது? விளக்க வேண்டிய முடியாதுங்கிறத விட விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடியாது நம்ம படிச்சிருப்போம். ஏதோ வார்த்தோ நிவர்த்தந்தே அப்படின்லாம் வார்த்தைகள் போய் எங்க திரும்பி வருகிறதோ அதுதான். அது தேவையே இல்லை. அதான் என்னது? அது சுவாசித்து. அப்ப என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுது உபனிஷத்து? நிஷேத முகம். ஏன் நிஷேதம் டெக்னிக்ங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இந்த கமிங் டு திஸ் மந்திரா வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனை அந்நியத்து பசி, இது வரைக்கும் சொன்னது போன கிளாஸோடைய ரிவிஷன். இப்பதான் நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள நுழையிறோம். ந அந்நியத்து பஷ்யதி ந அந்நியத்து சுனோதி. அந்த பூமாவை பற்றி ஏன் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பூமாவையும் விளக்கும். அதாவது ஆத்ம தத்துவத்துக்கு டெபினிஷன் கொடுக்கும், பிரம்மத்துக்கு டெபினிஷன் கொடுக்குது. இன்னொன்னு என்னது? அனாத்மாவுக்கும் என்ன கொடுக்குது? இது டெபினிஷன் கொடுக்கிற மந்திரம் இது. இந்த மாதிரி ஒரு இடம் எங்க உபநிஷத்துலயும் கிடையாது. ஒரே மந்திரத்துல ரெண்டுக்கும் டெபினிஷன். ஃபர்ஸ்ட் என்ன டெபினிஷன் பாக்குறோம்? பூமான என்ன? எத்திர ந எங்கு ந அந்நியத்து பஷ்யதி. எந்த இடத்தில் ஒருவன் தன்னை தவிர வேறொன்றை பார்ப்பதில்லையோ, வேறொரு கருவியினால் வேறொன்றை பார்ப்பதில்லையோ கேட்பதில்லையோ அது பூமா. கமிங் டு திஸ், இப்போ இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேர்டுகள் மூணும் எந்த இடத்தில் ந அந்நியத்து பஷ்யதி ந அந்நியத்து சுனோதி ந அந்நியத்து விஜானாதி, வேறென்றை அறிவதில்லை. இதன் மூலியமாக எதை பிரம்மம் விளக்க வருகிறது? பிரம்மத்தை பற்றி சாஸ்திரம் பிரம்மனை பற்றி என்ன சொல்லு வருதுன்னா, ஃபர்ஸ்ட்
அவ்யவகாரினம் பிரம்ம. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? எதுக்காக இந்த வார்த்தைகளை உபனிஷத் பயன்படுத்துகிறது? அந்நியத்து பஷ்யத்தி, அந்நியத்து ஸ்ருணோத்தின்னு, அந்நியத்து விசாரணாத்தின்னு எதற்காக சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் பிரம்மம் என்ன நமக்கு புரிய வைக்குது? அவ்யவகாரினம் அவ்யவகாரியம் பிரம்ம. பிரம்மம் விவகாரினம் என்ன? டிரான்சாக்ஷன். அங்கு பிரம்மனில் என்ன கிடையாது? நோ டிரான்சாக்ஷன். அதத்தான் பஷ்யதி. பஷ்யதி இஸ் a டிரான்சாக்ஷன். ஏன்? சுனோதி இஸ் a டிரான்சாக்ஷன். எப்படிங்க பஷ்யதி? நீங்க பாருங்க, இப்ப நான் ஒரு பொருளை தூக்கி இப்ப காமிக்கிறேன், நீங்க பாக்குறீங்க இல்லையா? இட் இஸ் a டிரான்சாக்ஷன். இப்ப உங்களுக்குள்ள என்ன டிரான்சாக்ஷனா? மத்தவங்களோட பேசுறது மட்டும் புரிஞ்சுக்கிறது ஒரு அல்பமான அண்டர்ஸ்டாண்டிங்க. டிரான்சாக்ஷன்ங்கிற வேர்டு இப்ப நான் விளக்கு. இப்ப நீங்க காமிச்சொன்ன என்ன டிரான்சாக்ஷன் நடந்தது? ஞான டிரான்சாக்ஷன். உங்களுக்குள்ள என்ன ஏற்பட்டது? அறிவு. இதை பற்றி என்னத்தை காமிச்சுன்னு கேட்டவனே சொல்றமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல அந்த ஞான விவகாரம் ஏற்பட்டதா இல்லையா? இப்போ இட் இஸ் ஒன் டிரான்சாக்ஷன். இது எப்ப விளையுது? சத்தோகுண விளைவின் காரணமாக. என்ன? நமக்கு சுனோத்தி கேட்கும் பொழுதும் பார்க்கும் போதும் உள்ள என்ன பண்ணுது? நமக்குள்ள ஒரு ஞானம் வருகிறதா? அது ஒரு டிரான்சாக்ஷன். தட் இஸ் நோன் அஸ் ஞான விவகாரம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் யாருமே இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஒரு ஞான டிரான்சாக்ஷன் உள்ள போயிட்டே இருக்கு. அதுக்கு பேர் ஞான விவகாரம். டிரான்சாக்ஷனுக்கு சான்ஸ்கிரிட் வேர்டு போட்டீங்கன்னா விவகாரம். அப்போ நாலேஜ் என்ன ஆயிட்டே இருக்கு உள்ள? நாலேஜ் டிரான்சாக்ஷன். மத்தவங்கிட்ட பேசுறது மட்டும்தான் டிரான்சாக்ஷன் அல்ல. மத்தவங்களை பாக்குறது அப்படி அல்ல. ஒரு ஞானம் உள்ள ஏற்படுதா? அதுக்கு பேர் என்ன? விவகாரம். அந்த விவகாரமும் பிரம்மனில் இல்லைன்னு புரிஞ்சுட்டு வரணும். அந்நியத்து பஷ்யதி, ஒன்றை பார்த்து ஒரு ஞானம் ஏற்படுவதும் அங்கு கிடையாது. அது எங்கதான் இருக்குது? இது ஒரு சரீரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஞான விவகாரம் எங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? என் மனதில், புத்தியில், இந்த சரீரத்தில் ஞான விவகாரம் நடந்துட்டு இருக்குது. பிரம்மனில் என்ன கிடையாது? நோ ஞான விவகாரம். பிரம்மன் எதையும் அறிவது இல்லை. ஆனா பிரம்மனின் மூலமாகத்தான் நம்ம அறிகிறோம். அது வேற விஷயம். பிரம்மனில் ஞான விவகாரம் என்பது கிடையவே கிடையாது. இன்னொன்னு என்னது? விவகாரம். அடுத்தது பஷ்யதி ஸ்ருணோதிக்கு அப்புறம் கர்ம விவகாரம். கர்மங்கிறது பேசுறது, சொல்றது, இதெல்லாம் என்னது? செயல்படுதல். இது என்னது? ரஜோகுணத்தின் விளைவாக நம்ம என்ன பண்றோம்? செயல்பாடுகளுக்கு போறோம் இல்லையா? இது கர்ம விவகாரம். அந்த மாதிரி கர்ம விவகாரமும் எங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். பிரம்மன் எந்த ஒரு கர்மத்தையும் செய்வது கிடையாது. அது பார்ப்பதும் கிடையாது, பேசுவதும் கிடையாது, எந்த ஒரு ஞானத்தையும் அது அறிந்து கொள்வதும் கிடையாது. சோ தமோகுணத்தின் விளைவாகவோ சத்தோகுண ரஜோகுண பிரதானமாக நாம் என்னென்ன பண்றோம்? கர்ம விவகாரம், ஞான விவகாரம் ஏற்படும் இடம் சரீரம், அனாத்மா. நாட் இன் பிரம்ம. ஆத்மாவில் நோ கர்ம விவகாரம், நோ ஞான விவகாரம் ஏற்படுவது அங்க கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவ்யவகாரினம் பிரம்ம. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் நிர்விகல்பம். அதனாலதான் என்ன வேர்டு யூஸ் பண்ணுது? எந்த ஞான விவகாரம் கிடையாது, கர்ம விவகாரம் கிடையாதுங்கிறதுக்கு தான் என்ன வேர்டு யூஸ் பண்ணுது? பஷ்யதி. அந்நியத்து பஷ்யதி, அந்நியத்து ஸ்ருணோதி. தன்னை தவிர்த்து வேறாக ஒன்றை பார்ப்பதோ, தன்னை தவிர்த்து ஒன்றை வேறாக கேட்பதோ, அது ஞானமோ கர்மமோ எங்கேயும் எதுவும் பிரம்மனில் கிடையாது. பிரம்மன்னா என்னங்க? என்னில் கிடையாது. என்னுடைய சொரூபத்தில் எதுவும் கிடையாது. ஆனா நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் லோ 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 லோன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றோம். இது வேற விஷயம். நான் அதை பண்ணினேன், அதை பண்ணல, அது ஏன் பண்ணினேன், அதை ஏன் பண்ணல, அதை ஏன் பேசுனேன், அதை ஏன் பேசல, அது எங்க போனேன், ஏன் இங்க போகல, அதை ஏன் செய்யல, லோ லோ லோன்னு உழம்பிட்டு கிடக்குறோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஏய், யூ ஆர் சாந்த ஸ்வரூபா. அங்க என்ன? நோ டிரான்சாக்ஷன் டேக்கன் பிளேஸ் இன் யுவர் ஸ்வரூபா, இன் யூ. ஒரிஜினல் கேபிட்டல் ஐ, அதுல நோ டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் எங்க பண்ணிட்டு இருக்கிறோம்? ஸ்மால் ஐல என்ன நடந்துட்டு இருக்குது? டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நிர்விகல்பம்னு ப்ரூவ் பண்ணுது. இந்த எத்தனை நான்யத் பஞ்ச் பஷ்யத்திங்கிறது எது? நிர்விகல்பம். இது நிறைய நேத்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது அல்வா மாதிரி. ஏன்னா நிர்விகல்பம். விகல்பம்னு என்ன? போன கிளாஸ் நேத்து தான் பார்த்தோம். விகல்பம் என்றால் வேத ரகிதம். விகல்ப ரகிதம். அத நிர்விகல்பம் இஸ் ஈக்குவல் டு விகல்ப ரகிதம். விகல்பம்னா என்ன? பேதம். பேதம்னு என்ன? வேற்றுமை. என்னென்ன வேற்றுமை? திருப்பி கேட்க கூடாது.
ஸ்வகத பேதம், சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம். போன கிளாஸ் அட்டன் பண்ணா மட்டும்தான் இது ஃபாலோ ஆகும். இல்லைன்னா போய் உட்கார்ந்து அட்டன் பண்ணாதவங்க தயவு செஞ்சு, ஏன்னா இதை விளக்க ஆரம்பிச்சேன்னா எது ஓடாது, சாந்தோக்கி ஓடாது, எதுதான் ஓடும், பஞ்சதசி தான் ஓடி ஆகணும். சோ ஒரு கிளாஸும் முக்கியம். ஒரு கிளாஸ் பஞ்சதசி எடுக்கிறோம், பிளான் பண்றோம் அப்படின்னா சாந்தோக்கியத்து கூட முதல்ல அன்னைக்கு போகும்போது அது எவ்வளவு யூஸ்ங்கிறது தெரிஞ்சுதான் என்ன பண்றோம், பஞ்சதசி வச்சு அடுத்து எது வைக்கிறோம், சாந்தோக்கியம். எனக்கு உபநிஷத் மட்டும் படிச்சா போதுங்க, இந்த கிரந்தங்கள்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்டுன்னு வச்சுக்கங்களேன், ஒன்னும் புரியாது. இப்ப நான் மூணு சொல்லிட்டு நான் போக போறேன், ஏன்னா வேற வழி கிடையாது. ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் மோர் சப்ஜெக்ட் ஹியர். சோ அதுல என்ன புரியுது, விகல்ப ரகிதம், நிர்விகல்பம். என்ன விகல்ப ரகிதம் தான் நிர்விகல்பம். அப்ப பேத ரகிதக, என்னென்ன வேதங்க அங்க கிடையாது பிரம்மனில், ஸ்வகத பேதம் கிடையாது, சஜாத்திய பேதம் கிடையாது, விஜாத்திய பேதம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இப்ப ஞான விவகாரம் உங்களுக்குள்ள ஏற்படணும்னு வச்சுக்கோங்களேன், 3 பேதங்கள் தேவை. ஞான விவகாரம் உள்ள ஏற்படுவதற்கே 3 பேதம் இருக்கணும், அப்பதான் நடைபெறும். எது, அறிபவன், அறிவடு பொருள், அறிவு. இந்த 3 பேதம் இருந்தாதான் உங்களுக்குள்ள என்ன ஏற்படும், ஞானம்னு. இப்போ ஒரு பொருளை பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ஞானம் ஏற்பட்டதா இல்லையா, அப்ப அங்க பேதம் இருக்காது. அறிவடு பொருள் வேறையா, நான் வேறையா, அந்த அதை பற்றி அறிவு, செல்போனை பற்றி அறிவுங்கிறது வேறையா. இந்த 3 பேதம் இருந்தாதான் ஞான விவகாரமே நடைபெறும். ஞானத்துக்கே பேதம் வேணும் போது கர்ம விவகாரத்துக்கு என்ன, ஒரு கர்மத்தை செய்யறீங்க, கர்ம விவகாரம் பண்ணணும், டிரான்சாக்ட் கர்மத்தை பண்ற அப்படின்னா என்ன தேவை, காரக்கங்கள் தேவை. எப்போ படிச்சிருப்பீங்க, ஞாபகப்படுத்திக்கீங்க, காரக்கங்கள் தேவை. அதைத்தான் சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்க 7 விபக்தின்னு படிப்போம். அதாவது ஒரு கர்மம் நடைபெறணும்னா முதல்ல யார் இருக்கணும், சமையல் பண்ண போறேன்னா கர்த்தான்னு ஒரு ஆள் இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும், ஆப்ஜெக்ட் வேணும். சமையல் பண்ண குக்கர் வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், இதெல்லாம் என்னது, கர்ம. அப்புறம் கரணம், கரணம்ங்கிறது மிக்சி, அந்த மாதிரி இருக்கிறது கரணம். இதெல்லாம் இருந்தா தான் ஒரு கர்மமே. இதெல்லாம் பேதம் இல்லையாங்க, கர்த்தா வேற, நான் யூஸ் பண்ற பொருள் வேற, இதெல்லாம் பேதமா இல்லையாங்க. ஒரு ஞானம் ஏற்படுவதற்கே பேதம் தேவைன்னா கர்மம் ஏற்படுவதற்கு பேதமோ பேதம், 6 பேதங்கள் தேவை. கர்த்தா, கர்ம, கரணம், அப்புறம் பிளேஸ், எந்த இடத்துல வச்சு செய்யறோம், அதிகரணம், யாருக்காக செய்யறோம், இந்த மாதிரி பேதங்கள் 6 பேதங்கள் காரக்கம்னு பேரு. காரக்கம்னு என்ன, கர்ம காரணத்துக்கு பேரு காரக்கம்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல காரக்கம்னு என்ன அர்த்தம், கர்மத்துக்கு காரணம், அதுக்கு பேர் காரக்கம். இதெல்லாம் பேதம் இருந்தா தான் நம்ம என்னத்தை பாக்குறோம், ஒரு கர்மத்தை நம்ம பாக்குறோம். சோ ஞானம் நடைபெற வேண்டும் என்றாலும் பேதம் தேவை, கர்மம் நடைபெற வேண்டும் என்றாலும் பேதம் தேவை. என்னென்ன பேதம், ஸ்வகத பேதம், சஜாத்தி பேதம், எல்லா பேதம் தேவை. அப்பதான் ஞானம் நடைபெறும், கர்மம். அப்போ இப்ப எப்படி ப்ரூஃப் ஆகுது, ஏன் பிரம்மனில் ஞான விவகாரம் ஏற்படவில்லை, ஏன் பிரம்மனில் கர்ம விவகாரம் லாஜிக்கா ஏன் ஏற்பட முடியாது, there is no பேதம். this is logic. there is no பேதம் சொல்லிட்டு அங்க ஞானம் ஏற்படுது, கர்மம் ஏற்படுது, தவறு. ஏன்னா அங்க எது விவகாரம் நடக்கணும்னா என்ன இருக்கணுங்க, கண்டிப்பா பேதம் இருக்கிற இடத்துல விவகாரம் டிரான்சாக்ஷனே நடைபெறும். அங்க எந்த பேதம் இல்லைங்க போது கண்டிப்பா என்ன லாஜிக் என்ன புரிஞ்சுக்கிறோம், அங்க ஞான விவகாரம் கிடையாது, அங்கு என்னில் என்னுடைய சொரூபத்தில் கர்ம விவகாரமும் கிடையாது. இப்போ இன்னைக்கு டாபிக்கே வந்து நிர்விகல்பம். ஏன்னா சமுதாயத்துல சோ கன்ஃபியூஸ்ட் வேர்டு அதுங்க. அது உட்கார்ந்து நம்ம நல்ல மெனக்கெட்டு தெரிஞ்சு வச்சோம்னா தான் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இப்போ வேதம்னு என்ன பார்த்தோம், இது ஒரு டைப் ஆஃப் நிர்விகல்பம் பார்த்துட்டு, இன்னொரு விதமான நிர்விகல்பம் ஒண்ணு இருக்கு, அதுலதான் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதே. இது நல்லா புரியாதனாலதான் எனக்கு தெரியாது. நிர்விகல்பத்துல மக்கள் சோ மெனி ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய பெரிய ஆச்சாரிகள், பெரிய பெரிய குழப்பம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒண்ணு சொல்லிட்டு நிர்விகல்பம், இன்னொரு நிர்விகல்பம், செகண்ட் டைப் ஆஃப் அந்த வேர்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த வேர்ட் நிர்விகல்பம். ஏன் பீப்புள் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்கன்னு இப்ப நான் விளக்குறேன். இப்ப நிர்விகல்பங்கிறது ஒரு மீனிங் விட்டுட்டீங்க. அடுத்தது நிர்விகல்பங்கிறது 2 விதமான நிர்விகல்பத்தை நம்ம 2ஆ டிவைட் பண்றோம் ஆச்சுங்களா. ஒண்ணு சொரூப நிர்விகல்பம், அடுத்தது அவஸ்தா நிர்விகல்பம். Now we are dividing the nirvikalpa into 2.
சொரூப நிர்விகல்பம், அவஸ்தா நிர்விகல்பம். இந்த இடம் புரியாததுனாலதான் இன்னைக்கு இத்தனை ஆர்கனைசேஷன் தவத்துல உன்னை மோசம் கூட்டிட்டு போறவா, என்ன தலையில நின்று உன்னை மோசத்துக்கு கூட்டிட்டு போறவா, ஏய் நீ அதெல்லாம் படிக்க வேண்டாம், சைடு ரூட் இருக்கு. எங்கிட்டயும் நிறைய பேருக்கு சொல்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது இவ்வளவு எல்லாம் படிக்கவே தேவையில்லை, அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குவா, உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். எல்லாத்துக்கும் மோட்சம் தான் கோலு. ஆனா உபனிஷத்துல படிக்க தேவையில்லை, ஒரு சைடு ரூட் இருக்கு, ஃபாஸ்டா போயிடலாம், சீக்கிரமா போயிடலாம், நீ வா ஈஸியா போயிடலாம், நீ எங்க வேணா போ, என்ன வேணா சாப்பிடு, எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ, இதை மட்டும் பண்ணு. ஏன் இந்த இடம் புரியாத ஒரே காரணத்துலதான் இன்னைக்கு எத்தனை பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்கவங்களே எங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க பாருங்க. நிர்விகல்பங்கிறது ரெண்டுங்க. Now I am dividing நிர்விகல்பா into two. ஒண்ணு வந்து நிர்விகல்ப சொரூபம்னு என்ன, நிர்விகல்ப அவஸ்தைன்னு என்ன. இப்ப எந்த நிர்விகல்பம் என்ன, எந்தவித பேதமும் இல்லாது, அது புரிஞ்சுதா இல்லையா, எந்தவித பேதமும் இல்லாதது நிர்விகல்பம். இப்ப நான் சொல்ற இடத்துல அவஸ்தா நிர்விகல்பத்தை ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்தேன், அவங்க அதுல கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. அவஸ்தா நிர்விகல்பம், அவஸ்தான் என்ன, ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, ஒரு நிலை, ஸ்டேட் இல்லைங்களா, ஒரு ஸ்டேட் ஆஃப் த சரீரம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தூங்குறோம், கொஞ்ச நேரத்துக்கு கனவு காக்குறோம், இதுல என்னது அவஸ்தா, ஜாகிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா. இதுல தூங்கும் போது நான் எதை பாக்குறது இல்ல, ஞான பேதத்தையும் பாக்குறது இல்ல, கர்ம பேதத்தையும் என்னால் அறிய. அப்ப தூக்கம் அவஸ்தா என்றால் தூக்கத்திலும் இந்த மூணை அப்ளை பண்ணி பாருங்க. தூக்கத்துல ந அந்நியத்து பஷ்யத்தி, ந அந்நியத்து சுனோத்தி, ந அந்நியத்து விஜானி. ஆமால தூக்கத்துல ந அந்நியத்து பஷ்யத்தி, ந அந்நியத்து சுனோத்தி. இந்த ஃபார்ம் நான் பூமாவுக்கு கொடுத்த விளக்கம் தூக்கத்துக்கு அப்ளை ஆகுதா இல்லையான்னு திங்க் பண்ணி பாருங்க. ந அந்நியத்து பஷ்யதி பக்கத்துல படுத்திருக்கோம், யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க படுத்திருக்கோம். ந அந்நியத்து சுனோத்தி, என்னை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு விஷயம் நான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் அந்நியத்து விஜயானதி, அதான் அறியறனா. ஆனா ஆமா இல்ல, இது வந்துங்க நிர்விகல்ப அவஸ்தைன்னு பேரு. ஏன் இது அவஸ்தைன்னு சொல்றோம், ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் என்ன தூக்கம் மறைந்து விடும். இட் இஸ் நாட் நித்திய நிர்விகல்பம் இல்லைங்களா. அவஸ்தைன்னா என்னங்க, ஒரு அவஸ்தை வந்ததுன்னு இன்னொன்னு ஓடி போயிடும், ஒண்ணு வந்ததுன்னா ஒண்ணு ஓடி போயிடும், அதுலயே அது நிலையற்றது. ஒரு காலத்துக்கு உட்பட்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு காலத்தில் நீங்க படுக்கிறீங்க, 8 மணிக்கு படுத்து நிர்விகல்ப ஸ்டேட் எத்தனை வரைக்கும் இருக்கலாம், 4 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கலாம், அது வரைக்கும் அப்புறம் என்ன ஆயிரும், வேதம் வந்து. சோ அது நிலையற்ற நிர்விகல்பம். அப்ப என்ன வேர்டு போடுறோம், அனித்திய நிர்விகல்பம் தூக்கம். இன்னொன்னு மூர்ச்சானாங்க கோமாக்கு போறது, போதைக்கு போகும்போது மயக்கமாகிறது, உடம்புல இதெல்லாம் நடக்குதா இல்லையா, அது ஒரு அவஸ்தா. மயக்கத்துக்கு போயிடுறது, திடீர்னு போட்டு மயக்க போட்டு விழுந்துறாங்க பாத்தீங்களா, அப்புறம் கோமாக்கு போறது, அப்புறம் போதைக்கு அடிக்ட் ஆனா ஒரு ஸ்டேட்டுக்கு போறாங்க இல்லையா, அப்ப யோசனை பண்ணி பாருங்க, அவங்க என்னது, நான் அந்நியத்து பஷ்யத்தி, கோமால எங்க என்னத்தை பாக்குறாங்க அவங்க, நான் அந்நியத்து பஷ்யத்தி, நான் அந்நியத்து சுனாத்தி, நான் அந்நியத்து விஜயானதி. ஏதாவது தெரிஞ்சுக்கிறாங்க, கோமால இருக்கு ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா, என்ன தெரிய முடியாது. அப்ப இது அப்ளை ஆகுதா இல்லையா. அதுபோல கோமாவாக இருந்தாலும் மயக்கமாக இருந்தாலும் சில கோமாக்கள் முடியுது, சில கோமாக்கள் முடியாம போகுது. பட் போதைக்குள்ள போறீங்கனால போதையில இருக்கிறவனுக்கு என்ன தெரியாது, நான் அந்நியத்து பஷ்யத்தி, நான் அந்நியத்து, அதேதான். அப்ப கம்ப்ளீட் போதை. அப்போ இந்த மூணும் என்னது, இட் இஸ் அனித்தியம். ஏன், ஒரு காலத்தில் அந்த நிர்விகல்பம் தோன்றி ஒரு காலத்துல என்ன இருந்தது, அப்ப என்னது அனித்தியம். ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைகிறதுங்கிறது என்னது, ஏன்னா நித்தியம் நித்தியம் சொல்லிட்டு இதையெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. ஓகே, அடுத்தது நம்ம கன்ஃபியூஸ் ஆன இடம், யோகி இப்ப மெடிடேஷன் பண்றாங்க, இதுதான் அவங்க 2 பேர்த்து சொசைட்டில அவங்கள நாங்க நிர்விகல்பத்துக்கு போன தூங்கி எந்திரிச்சு வந்தா நான் யாரும் சொல்றது இல்ல, நான் நிர்விகல்பத்துல இருக்கிறேன்னு தூங்கணும் சொல்றது இல்ல, மயக்கத்துல இருக்கிறேன்னு நினைச்சு வந்தா என்ன சொல்றது இல்ல, நான் நிர்விகல்புக்கு போனோம்னு சொன்னது இல்ல. சொல்றது யாரு, யோகி, மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற யோகிகள் என்ன சொல்றாங்க, நாங்க அந்த ஸ்டேட்டுக்கு சமாதி, அவங்க ஒரு ஸ்டேட் வச்சிருக்காங்க, சமாதி, எண்ணங்கள் கம்ப்ளீட்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணின ஒரு நிலை. அந்த எண்ணங்கள் கம்ப்ளீட்டா சுவிட்ச் ஆஃப், எண்ணங்களே எழாத, எண்ணங்களை அழித்த ஒரு நிலை வச்சுக்கலாம். அந்த நிலையில் பாருங்க அவங்க ந அந்நியத்து பஷ்யதி, ந அந்நியத்து சுனோத்தி,
ந அந்நியத்தை விஜானீதி. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அது மோட்சம். ஆனா சமாதி நிலைக்கு வருவதற்கு அவன் ஒரு ஜென்மமே உழைத்தாத்தான் முடியுங்க. ஒரு ஜென்மத்துல உழைச்சு மெடிடேஷன் பண்ணிதான் அவங்க எங்க வர்றாங்க? சமாதிக்கு வர்றாங்க. ஆனாலும் அது மோட்சம் கிடையாது, நித்தியமான நிர்விகல்பம் கிடையாதுங்கிற நான். எது சமாதி? ஏன் நித்திய நிர்விகல்பம்? நீ நிர்விகல்பத்துக்கு போற, ஜாகிரத அவஸ்தையிலேயே நீ நிர்விகல்பத்துக்கு போற, பேதமற்ற நிலைக்கு நீ போற, அக்செப்டட். அதுல நாங்க ஆர்குமெண்ட்டுக்கு வல்லை. You are going into nirvikalpa state. But அது ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் நீ அதை விட்டு வெளியில வந்தாகும். எப்படி அது நித்திய நிர்விகல்பமாகும்? இட் இஸ் அனித்திய நிர்விகல்பம் சொல்லி ஏத்துக்க. மோட்சம்ங்கிறது என்னது? நித்தியம். அனித்தியமான நிர்விகல்பம் எப்படி நித்திய நிர்விகல்பத்துக்கு போய் நம்மள விட போகுது? சோ we are negating this. சமாதி என்பது என்ன? ஏன்னா நிறைய பேர் இந்த சமாதிங்கிற வேர்டுல இன்னும் நம்ம குரூப்ல நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு. சமாதி என்பது மனத்தின் ஒரு ஸ்டேட். ஜாகிரத அவஸ்தையில் மனதில் வருகிற ஒரு ஸ்டேட், ஒரு நிலை. கம்ப்ளீட்டா எண்ணங்கள் சுவிட்ச் ஆஃப். தூக்கத்தின் போது எதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குறோம்? அதே மாதிரி ஜாகிரத அவஸ்தையில் கம்ப்ளீட்லி சுவிட்ச் ஆஃப் த தாட்ஸ். அதுக்கு பேர் தான் சமாதி. அது அவாந்தர பலன் நிறைய கொடுக்கும், இல்லைன்னா சொல்லல. தட் அதுல உட்கார்ந்து நீங்க பண்ணீங்கன்னா அவாந்தர பலன் உண்டு. பட் முக்கிய பலன் அங்கே, முக்கிய பலன் என்ன? வாழ்க்கையினுடைய முக்கிய பலன் என்ன? மோட்சம். அது அங்கு கிடைக்காது. ஜஸ்ட் ஜாகிரத அவஸ்தையில் நம்மள சுவிட்ச் ஆஃப் பண்றதுனால அங்க கிடைக்கிறது நிர்விகல்பம். இட் இஸ் அக்செப்டட், பட் இட் இஸ் அனித்திய நிர்விகல்பம். புரிஞ்சுக்கிட்டா சரி. நிர்விகல்பம். அடுத்து 4வது பிரளய அவஸ்தான்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்ன தெரியுங்களா? இப்ப பிரம்மாஜியோட தூக்கம். இப்போ ஒரு நம்ம ஃபங்க்ஷன்ல இருக்கிறோமா, பிரம்மாஜி தூங்க போயிட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? எல்லா உலகம் எங்க போயிடும்? ஒரு காரண சரீரத்துல போய் ஒடுங்குது இல்லையா? அப்ப எங்கன்னாங்க, நீங்க பிரளய காலத்துல பிரம்மாஜி தூங்கும் போது அந்நியத்து பஷ்யத்தி, கரெக்ட் தானே? நான் அந்நியத்து சொல்லணும், ஏதாவது இருந்தா தான் பாக்குறதுக்கு. நாங்க காரண சரீரத்துல நம்மள ஒடுங்கிடுறோம். அங்க என்ன இருக்குது நம்ம பாக்குறதுக்கு? நான் அந்நியத்து கரெக்டா மேட்ச் ஆகும் பாருங்க. நான் அந்நியத்து பஷ்யத்தி, நான் அந்நியத்து சுனோதி, நான் அந்நியத்தே விஜானாதி. கரெக்ட். அது என்னது? நிர்விகல்ப நிலைதான், இல்லைன்னு சொல்லல. அங்க பேதம் கிடையாது. ஆனா பிரம்மாஜி முழிச்சுக்குவாரே. முழிச்சு சொன்னா என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் படைச்சு கொண்டு உள்ள போட்டுருவாரு. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? நானு அந்நியத்து பார்க்கணும், அந்நியத்து கேட்கணும், அந்நியத்து அறியணும். சோ அங்க அது ஒரு காலம். என்ன? அது நீண்ட காலம் நினைச்சுக்கலாம். தூக்கங்கிறது கொஞ்ச காலம், மயக்கங்கிறது கொஞ்ச நாளம், அதை விட கொஞ்ச காலம் இது யோகிகள் அனுபவிக்கிற சமாதியும் கொஞ்ச நேரம். ஆனா பிரளயம்ங்கிறது இட் மே பி வெரி லாங் டைம். பட் அதுவும் ஒரு காலத்துல ஆரம்பிச்சு, அது ஒரு காலத்துல முடிஞ்சிடும். இந்த தெளிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 70-80% வேதாந்தம் ஓவர். கடைசி கொஞ்சம் இருக்குது, அது மட்டும் முடிச்சுன்னா கேமே ஓவர் ஆயிடும். இந்த தெளிவு இங்க இருந்ததுன்னா நம்ம கேம் ஓவர் பண்றதுக்கு ஃபுட்பால் கோர்ட்டுக்கிட்டு கிட்ட வந்துட்டா, நீ உதச்சா கோல் தான், அந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்னுக்குவோம். வேதாந்தத்தினுடைய டிராவல் இவ்வளவு தூரம் வந்துடும். ஏன்னா இங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி போனவங்க நம்ம நிறைய பாக்குறோம் இல்லைங்களா? நமக்கு அட்லீஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா திங்கிங்ல போறதே வெரி கிஃப்ட். இப்ப என்ன பண்ணோம்? அடுத்தது இப்ப என்ன பண்ணிட்டோம்? நிர்விகல்பம். இப்ப அந்த வேர்டு ந அந்நியத்து பஷ்யதி சுனோதிங்கிறது பிரம்மனுக்கு, பிரம்மம் என்பது அவ்யவகாரினம், பிரம்மம்ங்கிறது நித்திய நிர்விகல்பம். இப்ப நீங்க இதெல்லாம் என்ன பார்த்தோம்? அனித்திய நிர்விகல்பத்தை பார்த்தோமா? நித்திய நிர்விகல்பம் எது? இப்ப நாம சொரூப இங்க வரோம். இவ்வளவு நாள் பார்த்தது இதெல்லாம் என்னது? அவஸ்தையில் ஒரு நிலையில் கிடைக்கிற நிர்விகல்பம். இட் இஸ் நாட் மோக்ஷம். வாட் டு யூ மீன் பை அவஸ்தா நிர்விகல்பம்? அவஸ்தான் என்ன? என்னுடைய சரி சொரூப நிர்விகல்பம். சொரூப நிர்விகல்பம் என்றால் பேதமற்ற நிலை என்பது காலத்திற்கு உட்படாதது. என்னுடைய சொரூபம் என்னது? நிர்விகல்பம். இப்போ நெருப்பினுடைய சொரூபம் என்ன? பிரகாசம். அந்த நெருப்புக்கு அந்த பிரகாசம் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்துல மறையுதாங்க. அந்த நெருப்புக்குன்னு ஒரு சொரூபம் இருக்கு இல்லையா? அதனுடைய லைட் ஒரு காலத்துல தோன்றி இந்த காலத்து வரைக்கும் நெருப்புக்கு லைட் இல்லாம இருந்ததுங்க. இப்பதாங்க லைட் ஆரம்பிச்சிருக்குது. நெருப்புக்கு சூடு கொஞ்ச நாள் இல்லாம இருந்ததுங்க. இப்பதாங்க சூடோடு இருக்குது. அது நம்ம என்னைக்கா சொல்ல முடியுமா? ஏன்னா அது இன்ட்ரின்சிக் கேரக்டர் ஆஃப் தட் அக்னி. ரெண்டு
அதுல இருந்து பிரிக்க முடியாத தத்துவம். அதை போல என்னுடைய சொரூபம் என்னது? நிர்விகல்பா. எவர் எட்டர்னலி ஐ ஆம் நிர்விகல்பம். எட்டர்னலி. அங்க தோற்றம் கிடையாது, மறைவுங்கிறது கிடையாது. இட் இஸ் மை சொரூபம். அங்க காலத்துக்கு உட்பட்டது கிடையாது. அது ஒரு நேரத்தில் தோன்றாதது, ஒரு நேரத்தில் மறையாதது, அழியாதது. அப்ப என்னது? நித்திய நிர்விகல்ப சொரூபக அகம். புரிஞ்சுங்களா? இப்போ ரெண்டு விதமான நிர்விகல்பம். அவஸ்தா நிர்விகல்பம். என்ன பார்த்த இப்போ? சொரூப நிர்விகல்பம். இப்ப அவஸ்தைக்கு வரோம். அவஸ்தையில அடுத்த இன்னொரு டெரிவேஷன் 2 வேர்டு வருது. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பிரிச்சோம்? சொரூப நிர்விகல்பம் நமக்கு புரிஞ்ச விஷயம், பூமா. அடுத்தது அவஸ்தா நிர்விகல்பம். Now the avastha nirvikalpa is divided into 2. Avastha nirvikalpa is again divided into 2. ஒன்னு சவிகல்ப அவஸ்தா, இன்னொன்னு நிர்விகல்ப அவஸ்தா. அவஸ்தையில 2 வருது. ஒன்னு சவிகல்ப அவஸ்தா. அதாவது நமக்கு இது எதை வச்சு நிர்விகல்ப அவஸ்தா. ஒன்னு சவிகல்ப, இன்னொன்னு நிர்விகல்ப அவஸ்தா. என்னன்னு பாத்தீங்கன்னா அவஸ்தா தான். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துக்கு உட்பட்ட பேதமற்ற நிலை பார்த்தோம் இல்லையா? அதான் நிர்விகல்பம். காலத்துக்கு உட்பட்ட பேதமற்ற நிலையை நான் தூக்கத்துல பாக்குறேன், மயக்கத்துல பாக்குறேன், ஒரு யோகி அடைகிற சமாதியில பாக்குறோம், இந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? அது டிவைடட் இன்டு 2. இப்போ இதை விட்டுருங்க, சொரூப நிர்விகல்பத்தை விட்டுருங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வேற வேர்டு தமிழ்ல போட்டு இதை விளக்க முடியாது, கூடவும் கூடாது. இந்த இடம்ல நீங்க சான்ஸ்கிரிட் வேர்டு தான் புரிஞ்சாகணும். திருப்பி திருப்பி மண்டையில ஏறப்ப திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவஸ்தைய எப்படி பிரிச்சோம்? சொரூப அவஸ்தா, அது பூமா, அது நானு, அது அகம், அது பிரம்மம், அது விட்டுருங்க. இன்னொன்னு என்ன பார்த்தோம்? அவஸ்தா நிர்விகல்பம். அதான் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைகிற பேதமற்ற நிலை. அது டிவைடட் இன்டு சவிகல்ப அவஸ்தா, நிர்விகல்ப அவஸ்தா. அதாவது சவிகல்பனா வித் விகல்பம், பேதத்தோடு இருக்கிற அவஸ்தையை நம்ம பாக்குறோமா இல்லையா? சவிகல்பம். அப்ப ஜாகிரத அவஸ்தையில என்ன பேதமெல்லாம் பாக்குறோமா இல்லையா? சோ சவி வித் விகல்பம், விகல்பத்தோடு கூடிய அவஸ்தா. என்னென்ன அவஸ்தா? ஜாகிரத அவஸ்தா. ஜாகிரத அவஸ்தையில நான் வேறு, டேபிள் வேறு, மனுஷங்க வேறு, இது வேற, அது வேறு, கடல் வேறு, கடல் மலை வேறு. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? வேதங்களை பாக்குறோமா இல்லையோ? அது சவிகல்ப அவஸ்தா. இப்ப நீங்க கனவுக்கு போங்க, அங்க நான் கனவு காண்பவன், கனவு ஆகிற பொருளை புலி வருது, அது வேற, டேபிள் வருது, அது வேற. கனவுல எல்லாம் என்ன இருக்குது? விகல்பம் இருக்கா இல்லையா? டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், நான் வேற, இந்த உலகம் வேற அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கா இல்லையா? சோ இது ரெண்டும் சவிகல்ப அவஸ்தா. வித் பேதம், வித் அனுபவம். ஜாகிரத்துல என்ன நடக்குது? அனுபவங்கள் ஏற்படுது. ஓகே. நிர்விகல்ப அவஸ்தா அது எப்ப வருது? தூக்கத்தின் போது. அந்த அவஸ்தை நிர்விகல்ப அவஸ்தா ஆச்சுங்களா? இதெல்லாம் என்னது? அவஸ்தை. இந்த மூணையும் தெரிந்து இந்த ஸ்டேஜ்ல நான் விகல்பத்தோட இருக்கிறேன், இந்த ஸ்டேஜ்ல நான் தூக்கத்துல வந்து நான் நிர்விகல்பமா இருக்கிறேன். ஒடி ஞானம். தட் இஸ் ஞானாதேவ கைவல்யம். மோட்சம் தான், ஞானம் தான். என்ன ஞானம் நமக்கு தெரியும்னா, எப்ப கேம் ஓவர் ஆகும்? வேதாந்த படிக்கிற கேம் என்னைக்கு ஓவர் ஆகும்னா, இந்த 3 அவஸ்தை இருக்கு பாத்தீங்களா? சவிகல்ப அவஸ்தா, நிர்விகல்ப அவஸ்தா. எல்லா விகல்பனுடன் நான் இருந்தாலும், எல்லா விகல்பத்துடன் நான் இருந்தாலும், மோட்சம் என்பது என்னன்னா, எல்லா விகல்பத்தோடு நான் இருந்தாலும், சொகத பேதம், சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், இந்த சரீரத்துக்கு இருக்கா இல்லையா? இருந்தாலும் நான் நிர்விகல்ப சொரூபம்னு புரிஞ்சுக்கிறது தான் மோட்சமே. எப்படி? நான் சொகத பேதம், இந்த சரீரம் சொகத பேதம், சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், விகல்பத்தோடு நீங்க அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா விகல்பத்தோடு இருந்தாலும் என்னன்னா, ஜாகிரத அவஸ்தையில விகல்பங்களை பாக்குறேன், சொப்பனாஸ்தில விகல்பங்களை பாக்குறேன். அப்படி அவஸ்தையோடு நான் இருந்தால், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அவஸ்தையோடு நான் இருந்தாலும், என்னுடைய சொரூபம் நிர்விகல்பம்.
எந்தவித மாறுபாட்டுக்கும் உட்படாது என்னுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் போதே எனக்கு நானே பஷ்யதி அதை வச்சு கனெக்ட் பண்ணீங்கன்னா எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே நான் எதையும் பார்ப்பதில்லை. தட் இஸ் பூமா. எல்லா செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கும் போதே நான் எதையும் செய்வதில்லை. கர்மணி அகர்மணி பஷ்ய அகர்ம கர்மணி சொல்ற கர்மணி அகர்ம பஷ்யேத்து. அதுதான் என்னது? என்னுடைய சொரூபம் ஞானம். அதுதான் அந்த ஞானத்தில் நிலை பெறுவதுதான் மோட்சம். இப்போ ஃபர்ஸ்ட் நிர்விகல்ப அவஸ்தை பத்தி விளக்கம் புரிஞ்சுங்களா? நிர்விகல்ப அவஸ்தைன்னு என்ன? எந்த பேதமும் அற்ற ஒரு அவஸ்தை. நிர்விகல்ப சொரூபம் அதை பத்தி டிஸ்கஷன். எதை பத்தி ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். நிர்விகல்ப சொரூபம்னா என்ன? நம்ம முதல்ல ஆரம்பிச்ச டாபிக்ல மறுபடியும் போறோம். நிர்விகல்ப சொரூபம்னா என்ன, நிர்விகல்ப அவஸ்தைன்னு என்ன? ஏன்னா அந்த வேர்டு ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால திருப்பி அடுத்த இன்னொரு டைப் ஆஃப் டிஸ்கஷன் போகுது. இப்ப நிர்விகல்ப அவஸ்தா அப்படின்பது, நிர்விகல்ப அவஸ்தைன்னு என்ன? அது ஒரு அவஸ்தை, ஒரு ஸ்டேட் ஆஃப் பாடி. அது பேதம் இல்லாத நிலையை நான் பாக்குறேன். தூக்கத்தில், மூர்ச்சா, சமாதி, பிரளய காலத்திலும் நான் எதை பாக்குறது இல்ல? வேதத்தை பாக்குறது இல்ல. அது அவஸ்தை நிலை. அவஸ்தை மீன்ஸ் நிலை. இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது என்னுடைய சாதனமும் அல்ல, இது என்னுடைய சாத்தியமும் அல்ல. இது சாத்தியம் அல்ல, இது என்னுடைய லட்சியம் அல்ல. இந்த நிர்விகல்பத்துக்குள்ள போறது எது? மூர்ச்சா, தூக்கம், 3-4 சொன்னீங்க, அதை ஏட் பண்ணிக்க. அல்லது யோகத்துல கிடைக்கக்கூடிய யோகி சமாதி அல்லது யோக பிரளயம், அதுல போய் அதாவது எட்டர்னலா போய் முடிச்சுக்க. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டி முடிகிற வரைக்கும் அந்த ஸ்டேட்லயே இருக்கிறது. அது தவத்தின் மூலியமா முடியும். அடுத்த சிருஷ்டி ஆரம்பிச்சாதான் அவங்க பிறப்பாங்க. அது லாங் டேர்ம் அவங்க இருப்பாங்க. நாம பிறந்து 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 இறக்குற பிள்ளைங்களை சிருஷ்டி முடிகிற வரைக்கும் தியானத்தின் பலனாக இந்த சிருஷ்டி முழுவதும் அவங்களுக்கு என்ன இருக்காது? பிறப்பு இருக்காது. ஒரு நிலைக்கு அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன கிடையாது? மோட்சம் கிடையாது. ஏன் திரும்பி உள்ள நீங்க சிக்கித்தானா? அப்போ இவங்க என்ன சொல்றாரு? இது சாத்தியம். முதல்ல என்ன எடுத்துக்கலாம்? நிர்விகல்ப அவஸ்தை என்பது இட் இஸ் நாட் சாத்தியம். வாழ்க்கையினுடைய குறிக்கோள் சமாதியை அடைவதோ, பிரளய காலத்தில் கிடைக்கிற நிர்விகல்பத்துக்கு போறதோ அல்ல. அது சாத்தியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அல்ல. அது எதுக்கு கொடுத்திருக்காங்க இறைவன்? அடுத்த கேள்வி. நிர்விகல்ப சமாதி நிலைக்கு நம்ம போயிட்டு வரமா இல்லையா? டெய்லி எங்க போயிட்டு வரோம்? நிர்விகல்ப அவஸ்தைக்கு போறோமா இல்லையா? ஏன் போறோம்? அப்பதான் அதாவது ஒரு திருடனை புடிச்சிட்டா போலீஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? நல்லா அடிப்பாங்களாம். அப்புறம் வேணுங்க பிரியாணி சோறெல்லாம் வாங்கி கொண்டாந்து போடுவாங்களாம். எதுக்கு? அவன் சாப்பிட்டுனா உயிரோட இருந்தா மறுபடியும் அடிக்க முடியும். அதே கதை தான் நம்ம வளம். இப்போ நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? புண்ணிய பாபத்தை கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். கண்டினியூஸா பண்ணுனா பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இந்த சரீரம் உயிரோட இருக்காது. ரெஸ்ட் கொடுத்து காலை எழுப்பிட்டு போலீஸ்கார அடிக்கிற மாதிரிதான் இது. சம்சார துக்கத்துல நடுவுல கிடைக்கிற ஒரு கேப்புங்கிற. நானு ஜெயிலுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான் ஒருத்தன், அவனை போலீஸ்கார கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடுறான், சாப்பாடு கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். எதுக்குன்னு கேட்கறேன் நானு. மறுபடியும் அடுத்து எழுந்து அடிக்கிறது தானே? அதே மாதிரிதான். இப்ப நம்மளுக்கு நம்ம எதை எடுத்துட்டு பறந்துட்டோம்? புண்ணிய பாபத்தை கழிக்கிறதுக்கு எடுத்துட்டு பறந்துட்டோம். நீங்க கேப்பே இல்லாம சம்சாரம் நம்மள வச்சு செஞ்சுன்னு வச்சுங்களேன், 60 வயசுல வாழ முடியாது. அதனால இறைவன் பிளான் பண்ணி இந்த சரீரத்தை 60 வயசுக்கு வாழ வைக்கணும்னா நடுவில் என்ன கொடுக்கணும்? கேப் கொடுக்கணும். எது? சம்சார துக்கத்திலிருந்து அவன் அதுக்குத்தான் எங்க போயிட்டு வர்றோம்? நிர்விகல்ப சமாதிக்கு நாம போறோம். தூக்கம் என்பது சம்சார துக்கத்தை அனுபவிக்கல கிடைக்கிற ஓய்வு. ஜஸ்ட் ஓய்வு. நீங்க சமாதிக்கு போனீங்கனாலும் அங்க என்னது? அது ஓய்வு. பிரளயத்துக்கு போனீங்கனாலும் என்னதுதான்? ஓய்வு. இல்ல போதைக்கு அடிக்டாய் போனீங்கனாலும் அவன் எதுக்கு போதைக்குள்ள போறான்? ஓய்வு. யோசனை பாருங்க. அடிக்ட் ஆறவன் எதுக்கு அந்த போதையை எடுத்துக்கிறான்? ஓய்வு. அப்ப கொஞ்ச நேரம் இந்த பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலாம் போதைக்குள்ள போயிட்டு. தூக்கம் ஓய்வு, போதை ஓய்வு. எதா இருந்தா எடுத்துக்க. மயக்கம் அது தானா உடலே கொடுத்துக்கிற ஓய்வு. மறுபடியும் எழுப்பி விட்டுரு, அது வேற விஷயம். தண்ணி தெளிச்சிங்கன்னா எஞ்சுக்குவாங்க. சோ அதெல்லாம் என்னது?
ஓய்வு. இட் இஸ் நாட். இப்ப என்ன சொல்றேன், இது நம்ம வாழ்க்கையினுடைய சாத்தியம், அடையப்பட வேண்டிய விஷயம் இந்த நிர்விகல்ப அவஸ்தா அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும். எங்க போனீங்கனாலும் அடுத்தது. ஏன் இதெல்லாம் வந்து நிர்விகல்ப சொரூப அவஸ்தை, ஏது வந்து சொரூப நிர்விகல்பம் இல்லைன்னா, இதெல்லாம் உள்ள போனவன் எந்த இப்ப பாருங்க, இந்த இந்த நிர்விகல்ப அவஸ்தை சொன்ன பாத்தீங்களா, இதுக்குள்ள போன மச்சான் அப்படியே திரும்பி வருவான். இதுக்குள்ள யார் போறா? காம, குரோத, மத, மாச்சரிய, கர்வம், பொறாமை எல்லாம் எடுத்துக்குங்க. அப்படி போன மச்சான் தான் அந்த நிர்விகல்ப ஸ்டேட் முடிஞ்சிருமா ஒரு காலத்துல? எப்படி உள்ள போனானோ அப்படித்தான் வரணும். சமாதிக்குள்ளேயே நீங்க போனீங்கனாலும், சமாதிங்கிறது உச்சகட்ட நிர்விகல்ப அவஸ்தாங்க. ஏன்னா தவம் இருந்து பெறுகிறார்கள். பிரளய தானா நடைபெறுது. ஆனா அந்த சமாதி அடையறதுக்கு அவங்க ஒரு ஜென்மத்தை வேஸ்ட் பண்றாங்க. வேஸ்ட் பண்ண சொல்ல, அதை அடையறதுக்கு அவங்க அதை ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்குள்ள போனாலுமே இப்ப நமக்கு லாஜிக்கா தெரியணும். நீ சமாதிக்குள்ள எந்த மச்சான் போனானோ அந்த மச்சான் தான் வெளியில வரணும். அப்ப வெளியில வந்தோன்ன எது தொடருது? எந்த மச்சான் உள்ள போனா? சம்சாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மச்சான் உள்ள போனாரு. கொஞ்ச நாள் அதுல ஸ்டேட்ல இருந்தாரு. வெளியில வரும்போது அதே சம்சாரத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா வெளியில வருவார். அங்க என்ன கிடையாது? நோ சம்சார நிவிருத்தி என்பது இந்த அவஸ்தை நிர்விகல்பத்தில், நிர்விகல்ப அவஸ்தையில் சம்சாரத்திலிருந்து நிவிருத்தியே கிடையாது. ஏங்க சம்சாரத்தில் நிவிருத்தி இல்லாம எங்கீங்க மோட்சம்? அதுதானே மோட்சம் டெபினிஷன் என்ன? சம்சார நிவிருத்தி, மோட்ச பிராப்தி. இதுக்கு பேர் தானே சம்சாரத்துக்கு விடுபட. அதுதான் படிக்கிறது. ஆனா இதுக்குள்ள போயிட்டு 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 வர்றதுனால ஒரு ஸ்டேட் இப்படி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள போயிட்டு அது எதுபடியா வேலை நீங்க போலாம். போதையில வரோம், அங்கதான் போறோம், கஷ்டப்பட்டு தியானம் பண்றோம், அதுக்குள்ள போறோம். போயிட்டு போயிட்டு வர்றதுனால என்ன கிடைக்காது? நம்ம சம்சார துக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. காமத்தில் இருந்தும் விடுபட முடியாது. குரோதத்தில் இருந்தும் நாம் விடுபட முடியாது. பொறாமையில் இருந்து விடுபட முடியாது. கர்வத்தில் இருந்து விடுபட அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்கும். விடுபட முடியாது. அதனாலதான் பாருங்க நம்ம பார்ப்போம், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னு சொல்லுவோம், என்னங்க இவ்வளவு தவம் பண்றாங்கிறாங்க, இன்னும் உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு காமன் பீப்புளை விட அதிகமா அங்க கர்வம், பொறாமை, கோபம். கோயில் பக்தர்களை பாருங்க, சிவன் கோயிலே இருப்பாங்க. ஆனா அந்த சிவன் கோயில்ல போய் இருக்கிறவங்க கிட்ட தான் அதிகமான கர்வம், பொறாமை, நாங்கிற ஒரு இது எல்லாமே இருக்கு. நம்ம பாக்குறோமா இல்லையா? சிவனையே தவம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம் நம்ம பாக்குறோம். சிவன் கோயிலே இருக்கிறவங்க, பக்தியில் இருக்கிறவங்க, தவம் பண்றவங்க எல்லாரும் அந்த கோபத்திலிருந்து பொறாமையிலிருந்து விடுபட முடிய. கோபத்திலிருந்து நீ விடுபட நீங்க ஒண்ணு வேண்டாம். தவ காலத்துல நம்ம ஒண்ணு சொல்றோம், எது? அக்செப்டன்ஸ் சொன்னோன்னு வந்துருதாங்க. எத்தனை நொங்குனா தான் அது போய் பதியும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுது. அவங்களுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸோ அசங்கோகமோ எதுக்கும் பிராக்டிஸ் பண்ணாதனால, சும்மா கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கனால சமாதி. just by switching off the mind we cannot get out of krodha, kamam, etc, etc, etc. just by switch off the mind. இத நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா, ஃபுட்பால் கோர்ட் கிட்ட வந்தாச்சு, பால் கையில அடிச்சா எங்கதான் போய் விழுக போகுது? கோல் விழுக போகுது. இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். by switch off the mind we cannot get out of kama, krodha, etc, etc. புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் என்ன தேவை நம்ம சொல்றோம், நீங்க வந்து வேதாந்தத்துக்குள்ள வந்து உபநிஷத்துக்குள்ள வந்து இறைவன் என்ன கொடுக்கிறாரோ அதை படிக்கும் போது மட்டும்தான். அப்ப பாருங்க, நம்ம பொறுத்தவரை நம்மளோட ஸ்டேஜ் என்ன தெரியும்? இப்ப அவங்களும் என்ன சொல்றாங்க, ஒரு குரூப் அதுதான் சாதனம். இப்ப அதுதான் சில பேர் அதை சாத்தியமா வச்சுக்கிறாங்க. ஏது சமாதிக்குள்ள போறதா வாழ்க்கையோட சாத்தியமே வச்சுட்டு சில பேர் சுத்துறத நம்ம பாக்குறோம். ஓகே, சில பேர் பாருங்க, நாங்களாம் புத்திசாலிங்க, எங்களுக்கு வந்து அது வந்து சாத்தியம் இல்லைங்க, நிர்விகல்பத்துக்கு போறதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. அப்புறம் நாங்க அது சாதனமா யூஸ் பண்றோங்க. எதுக்குங்க? மோட்சத்துக்குங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களே என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த அவஸ்தைக்குள்ள போற பாத்தீங்களா, நிர்விகல்ப அவஸ்தைக்குள்ள போறது எதுக்குன்னா சாதனம் ஃபார் நிர்விகல்ப சொரூபம். இப்படி இருக்கிறவங்க தான் இப்ப நான் முதல்ல சொன்னது. நிர்விகல்ப அவஸ்தையை யூஸ் பண்றோம். என்ன சொல்றாங்க, நிர்விகல்ப அவஸ்தையை நாங்க எதுக்கு யூஸ் பண்றோம்னா நிர்விகல்ப சொரூபத்தை, மோட்சத்தை போய் அடைவதற்குன்னு சொல்றாங்க. ஆனா நிர்விகல்ப அவஸ்தையில இருப்பதனால் மட்டும் அவர்கள் மோட்சத்தை அடையவே முடியாது. நீ சமாதிக்கே போனாலும் நம்ம வந்து நிர்விகல்ப சொரூபத்துக்கு சில குரூப் இப்படி இருக்காங்க. ஒருத்தர் வந்து அதை சாத்தியமா வச்சிருக்காங்க. ஒரு குரூப் அதை என்ன யூஸ் பண்றாங்க, நிர்விகல்ப அவஸ்தைய சாதனமா யூஸ் பண்ணிக்கிறாங்க.
இப்ப நமக்கு என்ன தேவை? கமிங் டு அவர் ஸ்டேட்டஸ், எல்லாத்தையும் பத்தி பார்த்துட்டோம். வாட் அபவுட் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்? நம்மை பொறுத்த வரைக்கும் நிர்விகல்ப சொரூபத்தை அடைவதற்கு பூமா, மோக்ஷம், ஞானம், அதுக்கு தான் வேர்டு என்ன போடுறோம்? நிர்விகல்ப சொரூபங்கிற வேர்டு எதை மாத்தி வச்சிருக்க? எந்த வேர்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு வரோம்? ஞானம், மோக்ஷம், பூமா, சத்வித்யா, பூமா வித்யா. இது அகம் பிரம்மாஸ்மி விஞ்ஞானம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், எதை வேணா எடுங்க. அதை அடைவதற்கு சவிகல்ப அவஸ்தா தான் தேவை. என்ன அவஸ்தா தேவை? விகல்பங்களோடு நீ எந்த அவஸ்தையில் இருக்கிறியோ அதை வச்சுதான் நிர்விகல்ப சொரூபத்துக்கு நீ போக முடியும். திருப்பி சொல்றேன், சவிகல்ப அவஸ்தைய கையில வச்சுக்கிட்டு தான் எங்க நீ எதை அடைய முடியும்? நிர்விகல்ப சொரூபத்தில் ஞானத்துக்கு, மோட்சத்துக்கு எங்க இருக்கணும்? நீ சவிகல்ப அவஸ்தையில் இருக்கிறோம். எது சவிகல்ப அவஸ்தை? சொப்பனத்திலே இருக்க கூடாது, அதை விட்டுருங்க. ஏன்னா சொப்பனத்துல ஒரு டீச்சிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சோ ஒரே ஒரு என்னது, ஜாகிரத் அவஸ்தையில் நீ இருந்து கொண்டு மனதை அலர்ட்டா வச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. மனதை நல்லா அலர்ட்டா வச்சு, மனதை பக்குவப்படுத்தி, புத்தியை ஷார்பன் பண்ணி, மெடிடேஷன் பண்ணி, யோகா பண்ணு, மனதை புத்தியை ஷார்பன் பண்ணி, சத்துவ குணத்துக்கு வா, வாழ்க்கை முறையை மாத்து. சவிகல்ப அவஸ்தைய யூஸ் பண்ணித்தான் நீ எங்க போக முடியும்? அப்ப நிர்விகல்ப சொரூபத்துக்கு நீ போக முடியும். திஸ் இஸ் நம்மளுடைய பாதை. திஸ் இஸ் நம்மளுடைய பாதை, இறைவன் வகுத்து கொடுத்த பாதை. இறைவன் என்ன சொல்றாரு? நீ சவிகல்ப அவஸ்தையில் இரு, எல்லா பேதங்களையும் கொண்ட ஜாகிரத அவஸ்தையில் இரு. ஒரு குருவை போய் தேடு. உன்னை தவிர்த்து வேறான உபனிஷத் புக்கை வாங்கு. உன்னை தவிர்த்து வேறான குருவுக்கு வந்து படி. உன்னை தவிர்த்து வேறான விஷயங்களை, என்னை தவிர்த்து வேறான விஷயங்கள், அதையெல்லாம் கத்துக்கோ. அதை தெரிஞ்சு அந்த பேதத்தில் இருக்கிற அவஸ்தையில் இருந்து என்ன புரிஞ்சுக்கோ? இந்த அவஸ்தையை நான் கடந்தவள்னு நீ புரிஞ்சுக்கிற பாத்தியா? அதுதான் மோட்சம். சோ நமக்கு என்ன தேவை? சவிகல்ப அவஸ்தை இஸ் வெரி நீடட் டு கெட் மோட்சம். ஆனா யோகிகள், மெடிடேஷன் பண்ற யோகிகள் என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய கன்க்ளூஷன், அது தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ, நம்மளுடைய லாங்குவேஜ்ல சொன்னோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிர்விகல்ப அவஸ்தைய வச்சுக்கிட்டு நிர்விகல்ப சொரூபத்துக்கு போயலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட டீச்சிங் என்ன? சவிகல்ப அவஸ்தையில் இருந்துதான் எங்க போக முடியும்? நிர்விகல்ப அவஸ்தைக்கு நீ போக முடியும், சொரூபத்துக்கு போக முடியும். இதுதான் இறைவனோட டீச்சிங். ஆனா அவங்க தவறா என்ன புரிஞ்சுக்கிறாங்க? நிர்விகல்ப அவஸ்தைக்கு போயிட்டு வந்தோம்னா எங்க போயிடலாம்? படிக்க தேவையில்லை, நீ நிர்விகல்ப சொரூபத்துக்கு நீ போயிடலாம். எதையும் படிக்க வேண்டாம். எப்ப பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப். அதை நீ பண்ணிக்கிட்டே இரு. எது? சமாதியிலே இரு. எவ்வளவு நேரம் நீ சமாதி இருக்கிறியோ உனக்கு என்ன மோட்சம். ஒரு குரூப் அப்படித்தான் போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் நீ சுவிட்ச் ஆஃப். ஏன்னா அவங்க என்ன எதை தேடுறாங்க? மோட்சத்துக்கு நிர்விகல்ப அவஸ்தையின் மூலியமாக என்ன நினைக்கிறாங்க? மோட்சத்தை அடையலாம் நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? திஸ் இஸ் பிளண்டர் மிஸ்டேக். அது பெரிய பெரிய யார் வேணா இருக்கும். மகான் சொல்ற உலகம் 1000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், 10 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், 1 கோடி பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். அங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் அதிகமா இருக்குங்கிறதுக்காக அவங்க கரெக்ட் கிடையாது. We are not doing politics to get majority. சரிங்களா? அங்க 1000 பேர் போலாம் அந்த பாதையில. தட் இஸ் நாட் ட்ரூத். உண்மைன்னு தெரியணும். அது ஏன் உண்மைன்னு தெரியும். பொய் ஏன் பொய்ன்னு தெரியும். ஒய் இட் இஸ் ராங், ஒய் இட் இஸ் ரைட். இது சரின்னா அது ஏன் சரின்னு பண்ண இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அது சரியான இடம்னு நமக்கு தெரியும். ஏன் சரின்னு தெரியணும், சரியான இடத்துல உட்கார்ந்துருக்குன்னு தெரியும். அவங்க அது தவறுன்னு தெரியணும். அது ஏன் தவறு, அது எப்படி தவறாச்சு, ரெண்டு எப்படி இருக்கு நம்ம மண்டைக்குள்ள, அவங்கள பத்தி விடுங்க. நான் கிளியரா இருக்கணும். ஐ எம் கோயிங் இன் த ரைட் பாத், தே ஆர் கோயிங் இன் த ராங் பாத்னு தெரியும். போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தோஷ தர்ஷன். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நிர்விகல்ப அவஸ்தையில் இருந்து தான் நிர்விகல்ப சொரூப. கேட்டீங்கன்னா கரெக்டா தோன்ற மாதிரி தோணும். வேணா வார்த்தை ஜால் அப்படி வருது பாருங்க. நிர்விகல்ப அவஸ்தையில் இருந்தோம்னா தான் நம்ம நிர்விகல்ப சொரூபத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றதுனாலயோ, கூட்டம் சேரதுனாலயோ, அவங்க பேரும் புகழ் அடைஞ்சதுனாலயோ, தட் இஸ் நாட் ட்ரூ.
இறைவன் என்ன சொல்றாரு? பீயின் சவிகல்ப அவஸ்தா, ஜாகிரத அவஸ்தையில் இரு, சத்துவ குணத்தோட வந்து உட்காரு கிளாஸ்ல. கிளாஸ்ல தூங்குனால் என்ன எந்த அவஸ்தைக்கு போயிடுற? கிளாஸ்ல நீங்க தூங்குனீங்கன்னா எந்த அவஸ்தைக்கு போயிடுறோம்? நிர்விகல்ப அவஸ்தையில போய் உட்காந்துட்டு. ஏன்னா அவங்க சொல்றது நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து தூங்குறோம்னு என்ன அர்த்தம்? நிர்விகல்ப அவஸ்தைக்கு போயிட்டோம். அங்க உட்கார்ந்து கிளாஸ் புரியுதா என்ன? புரியாது. சோ எப்படி இருக்கணும்? அலர்ட்டா என்ன இருக்கணும்? சவிகல்ப அவஸ்தையில் இருந்து எதை புடி? நிர்விகல்ப சொரூபத்தை புடி. ஞானம். இதுதான் இந்த இந்த நான் எதுக்கு மந்திரத்தை பார்த்துட்டு இருக்கிற? கமிங் டு த பிகினிங். எத்திர நான்ய பஷ்யதி நான்ய ஸ்ருணோதி நானத் விஜானாதி. அதை அறிவதற்கு என்ன என்ன அவஸ்தை தேவை? சவிகல்ப அவஸ்தையில் இருந்துதான் நித்திய ஒரு வேர்டு ஆட் பண்ண, நித்திய நிர்விகல்ப சொரூபத்துக்கு போறோம். என்ன வேர்டு என்ன ஆட் பண்ற முன்னால? நித்திய நிர்விகல்ப சொரூபத்துக்கு நீ போகணும்னா எங்கிருந்தா போக முடியும்? சவிகல்ப ஜாகிரத அவஸ்தையில் இருந்துதான் நீ போக முடியும். ஓகே, இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் எது சாதனம் எது சாத்தியம். ஓகே, இது சாப்பிடணும். அடுத்தது இப்ப மீனிங் அடுத்தது அடுத்த வேர்டு வருது. அதான் அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? இப்ப இந்த டெஃபினிஷன் முடிஞ்சது. எதனோட டெஃபினிஷன்? பூமாவை பத்திய டெஃபினிஷன். அடுத்தது அல்பம். இப்ப வந்து அனித்தியம் மித்தியாவுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. சத்தியத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டாரு. அடுத்தது எங்க நீயே, அது மீனிங் எழுதிக்கலாம். ஈஸியான சான்ஸ்கிரிட் தான். எத்திர அந்யத்து பஷ்யதி, எத்திர அந்யத்து சுனோதி, எத்திர அந்யத்து விஜானாதி, தத் என்னது? அல்பம். அல்பம்ங்கிறது என்னது? மித்யா, அனாத்மா. பூமாவுக்கு சத்தியம், இது மித்யா. மித்யாவுக்கு டெஃபினிஷன் நீ எங்க என்ன சொல்றாரு? மித்யான என்ன டெஃபினிஷன் கொடுக்குறாரு? நீ எங்க வேற ஒன்ன பாக்குறியோ, அந்நியத்து பஷ்யதி, எதை வேற ஒண்ணு நீ கேட்கறியோ, உன்னை தவிர்த்து வேறான்னு ஒண்ணு கேட்கறியோ, உன்னை தவிர்த்து வேற ஒரு விஷயத்தை நீ அறிகிறையோ, தத்து அல்பம். ஆக்சுவலா இந்த மீனிங் இது வந்து நமக்கு இந்த வேதம் இருக்கிற இடம், வேதத்தை நீ பாக்குற இடம் பூமா கிடையாது. வேதம்ங்கிறது மித்யா. அடுத்து என்ன சொல்றாரு? யோவை பூமா தத்து அமிர்தம். எது இந்த ரெண்டையும் சொல்லிட்டாரா? பூமாவும் சொல்லிட்டாரு, அல்பத்தையும் டெஃபைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? யோவை பூமா, எது பூமாவோ, எது பிரம்ம தத்துவத்தை பற்றிய ஞானமோ, தத்துதான் எதை கொடுக்கும் உனக்கு? அமிர்தம், மரணமில்லா பெருவாழ்வை, நித்தியமான ஒரு நிலையை, பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலையை யாருதான் கொடுக்க போறா? பூமாதான் கொடுக்க போற. அப்ப அல்பம் என்ன? இந்த உலகத்தில் நீ எதை கற்றாலும் அது உனக்கு மோட்சத்தை கொடுக்காது. இதுதான் அடுத்த லைன். யோவை பூமா தத் அமிர்தம். எது பூமாவோ அதுதான் எந்த நிர்விகல்ப சொரூப ஞானத்தின் மூலியமாகத்தான் என்னது? அமிர்தம். இப்ப என்ன சொல்றாரு? முக்திக்கு வந்துட்டாரு. ஜீவரேகா முக்தியை அவன் அடைய முடியும். போனாலே கிடையாது, முக்தி என்பது கிடையாது. அடுத்தது இப்ப எது வரைக்கும் இந்த மந்திரத்தை பார்த்திருக்கோம்? எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி சபூமா. இது அப்படியே எழுதி. அதுக்கு அடுத்து இது வந்து சத்தியத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டாரு, அல்லது பிரம்மனுக்கு கொடுத்தான்னு சொல்ல, சத்தியத்துக்கு கொடுத்தாரு, ஆத்மா எல்லாமே கரெக்ட். அடுத்து எதை கொடுக்குறாரு? அனாத்மா. அத எத்திர அந்யத்து பஷ்யதி அந்யத்து ஸ்ருணோதி அந்யத்து விஜானாதி தத்து அல்பம். இது மித்யாவுக்குண்டான டெஃபினிஷன். அடுத்தது யோவை பூமா தத் அமிர்தத்துவம். அடுத்து என்ன சொல்ற? இதுதான் என்னது? பூமா. அந்த பூமா தான் உனக்கு எதை கொடுக்க போகுது? அமிர்தத்துவம், மரணமில்லா பெருவாழ்வை, மோட்சத்தை, முக்தியை, ஜீவன் முக்தியை, விதேகம் எல்லாம் விடுங்க. ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடியது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது ஸ்டேட்மெண்ட் given to you by பகவான், பை சனத்குமார் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து என்ன வருது? அடுத்த வேர்டு பாருங்க. எத்து அல்பம் தத்து தத்து மர்த்தியம். மர்த்தியம் என்ன இருக்குது? எது அல்பம் தத்து மர்த்தியம். எது வந்து பூமாவோ அது என்ன சொன்னாரு? அமிர்தம்.
எது அல்பம், எது மித்தியாவோ அது என்னது? மத்தியம், இறப்புக்கு உட்பட்டது. மத்தியம் என்னங்க? இறப்புக்கு உட்பட்டது. நீ மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த ஞானத்தை, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தை கேட்பதாலோ பெறுவதாலோ நம்மளுக்கு என்னதான் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியாது. சத்வஸ்துவை பற்றிய ஞானத்தினால் மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வு. இந்த உலகத்தில் சனத்குமார் நாரதன் சொன்னாரு, ஒரு லாங் லிஸ்ட், எனக்கு அது தெரியும், இது தெரியும், அது தெரியும், பேத வித்யா, பூத வித்யா, எல்லா வித்யாவும் தெரியும், ஆனா நான் எப்படி இருக்கேன்? சோச்சியாமி, நான் சோகத்துடன் இருக்கிறேன் வந்தாரு இல்லையா, ஆரம்பத்தை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் தெரியும், ஆனா என்னது? சோச்சியாமி, நான் சோகத்துடன் இருக்கிறேன் அப்படின்னு வந்தாரு இல்லையா, அதுக்கு இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்றாரு. இதை தவிர நீ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிற, அது உனக்கு என்ன கொடுக்காது? அதாவது மத்தியம் நாங்க இறப்பு என்பது ஒரு சம்சார துக்கம், அது அல்டிமேட் சம்சார துக்கத்தில் அல்டிமேட் என்ன இறப்பு. சோ அவர் என்ன சொல்லிட்டாரு? உனக்கு சம்சார துக்கத்திலிருந்து நீ விடுபடா முடியாது. இவ்வளவு விஷயங்கள் நாரதா நீ கத்து வச்சிருந்தாலும் நீ மரணமில்லா மரணம்னா இந்த துக்கம் சம்சாரத்தை எடுத்துக்கலாங்க. சம்சாரம் அதான் என்ன சொல்ற, துக்கம் இல்லாத சோகம் இல்லாத வாழ்க்கை நீ பெற முடியாது. இத்தனை கத்து வச்சாலும் எதை கத்துக்கணும்? பூமா வித்தியை நீ கத்துக்கிட்டா மட்டும்தான் யூ கேன் ஹாவ் ஹாப்பி லைஃப். சோகம் இல்லாத, ஏன்னா மரணங்கிறது ஆஃப்டர் டெத். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சம்சார நிவிருத்தி, இந்த இடத்துல சம்சார பிரவிற்த்தி தான் மரணங்கிறாரு, சம்சார நிவிருத்திய அமிர்தங்கிறாரு. புரிஞ்சுங்களா? சம்சார நிவிருத்தி அதுதான் அமிர்தம். அதை நீ எங்க இருக்க அடையலாம்? வாழும் பொழுதே நீ அதை அடையலாம். மரணம் என்பது சம்சார பிரவிற்த்தி, சம்சாரத்தில் இருக்கிறது. அமிர்தம் என்பது சம்சார நிவிருத்தின்னு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அப்படி கனெக்ட் பண்ணுவார். புரிஞ்சுங்களா என்று பார்க்கலாம். அடுத்து இந்த வேர்ட் இருக்கு, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தத் சக பகவக கஸ்மின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மகிம்னி எதிவா ந மகிம்னி தி. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். பஞ்சாங்கம். எஸ்.